ஏன்னா அந்த வீட்டுல வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், காதலிச்சிருக்கேன், எல்லா இமோஷன்ஸுமே காட்டியிருக்கேன். செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. மிக அற்புதமான ராசி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு திரியறதுல அது. எனக்கு வந்து கோவம் நிறைய பட்டிருக்கேன் சார் அந்த வீட்டுல. இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். நான் கோவக்கார சகல கையை நீட்டிவிட்டு அசிங்கமாயி போச்சு. சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமா, நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்தோம். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கார்டு வாங்கணும் அப்படின்ற அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி உடைஞ்சிட்டேன் சார். நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். அது பண்ணது வந்து சாண்ட்ரா. பிரபு உடம்பு என்னமோ ஆகுதுரே, சிலுக்குது, நெஞ்செல்லாம் படபடங்க, கை நடங்குது, கண்ணெல்லாம் கலங்குது. சாரி, நான் முதல்ல வந்து கேட்கணும். நான் இடத்தில் இங்கே கடைக்கு வரவில்லை. எனக்கு இங்கே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய தீமான்களும் தீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன்.